மாதிரி என்ஜிஓஸ்லாம் உருவான கான்செப்டே என்னன்னா, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பர்சனலாக நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணோம் சொல்லுங்கள்? ப்ராக்டிக்கலாக எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். கரெக்டாக சொல்லுங்கள் யாராவது? கோவிட் டைம் நினச்சோம், எதுக்கு வர்றவங்களுக்கு சரியிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், ஏற்ற வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன், மாடி வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், பால்காரன் நல்லா இருக்கணும் நினச்சோமா இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எதையும் செய்யணும்னா ரெண்டு தான் வேணும். ஒன்று அன்பு, இன்னொன்று பயம். இந்த ரெண்டு இருந்துச்சுனாலும் ஒரு பாண்டிங் வந்துடும். இப்போ பாம்பு அப்படின்னா பயம், மறக்கவே மாட்டோம். குழந்தை பார்த்துருப்போம், அம்மா பார்த்துருப்போம், ஹஸ்பண்ட் பார்த்துருப்போம், அப்போ அன்பு இருக்கும், மறக்க மாட்டோம் அந்த ஃபேஸை. எவ்வளோ டிமென்ஷியா வந்தவங்கனாலும் மேக்சிமம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களை பொதுவாக மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மருத்துவ உலகமும் சொல்கிறது. டிமென்ஷியாவில் ரொம்ப முத்தின ஸ்டேஜில் எல்லாரையும் மறந்துடுவாங்க. வாட் எவர் டிமென்ஷியாங்கிறது ஒரு மெமரி லாஸ்ன்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பயத்தில் நம்ம கோவிட் டைமில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். தட் இஸ் அவுட் ஆஃப் ஃபியர் ஆஃப் டெத். ஓகே, அது எல்லாருக்கும் வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நம்ம பழைய மாதிரி அவங்க ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ரோட்டரி இன்டர்வியூவில் மற்ற இருக்க மட்டும் வேலை, மற்றவங்கெல்லாம் திருப்பியும் அவங்க கூட்டுக்குள்ளே போயிட்டு செல்ஃபிஷ்னஸ் சர்க்கிளில் எல்லாம் செட்டில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஹேவ் டு ஒர்க். எப்போனா நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மற்ற விஷயங்கள், அந்த சந்தோஷங்கள் வந்து நம்மளை வந்து இன்னும் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு போதை ஒழிப்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதையும் தடுக்கிறதுக்கு அது உதவும். பொல்யூஷன் இருக்கக்கூடாது நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தாமிரபரணியில் நல்லா தண்ணி வரணும், கெட்டு போகக்கூடாது, சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு, வைகைலாம் வத்தியே போச்சு, நிறைய ஆறுகள் போயிட்டு, இது வந்து அந்த ரேஞ்சு. அது தடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம், நம்மளுடைய குழந்தைகள், அதனுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுக்கு நல்ல தண்ணி இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஈவன் ஒரு பெரிய அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட். Even those people who are doing a social service itself is a self-satisfaction. அதாவது செல்ஃபிஷ்னஸ் ஃபார் சொசைட்டி, அவ்வளோதான். அவங்க பண்ணுற அந்த சேவையில் ஒரு செல்ஃபிஷ்னஸ், பட் அந்த தட் இஸ் குட் செல்ஃபிஷ்னஸ். இப்போ அவங்க வந்து இப்போ கோபம், ஞானிக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சட்டம் பேசுவாங்க. ஆனால் ஞானிகள் கோபப்படுவாங்க எப்போ தெரியுமா? அரசன் தவறு செய்யும் போது, பிரச்சனை வரும்போது. ஸோ அந்த கோபம் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு, நல்லதுக்கு வர்றது. அது மாதிரி திஸ் செல்ஃபிஷ்னஸ் இஸ் அட் த பெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதை தான், அது மாதிரி தான் நம்ம ஆராய் பண்ணுறது, வைக்கிறது எல்லாத்துலேயுமே. ஆமாம், இதில் என்னென்னா இன்னைக்கு இதெல்லாம் வந்து இது வந்து மீட்டிங் டுடே. நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் என்னுடைய ஒய்ஃப் ஸ்வர்ணலதா அவர்களுடைய 50th பர்த்டே. ஆமாம், எங்கள் ஜிஎம் வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருப்பார். ஆம்பளை இங்கே சம்பளத்தை சொல்லக்கூடாது, பொம்பளை வயசை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வளர்கிட்ட வழக்கம் போகிறேன். அண்ட் யூ ஆல் நோ தட் யூரோட ஹேட் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், அயன் மேன், எங்கள் ஆர்கனைசேஷனோட அயன் உமன். You would have felt that last year also in your interview district. You would have felt it. And ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச என்னன்னா, irrespective of யாருனாலும் தப்புன்னா தப்பு, அந்த இது வந்து she will be very strong enough. சொல்ல வேண்டாமே, that has a very neutral, whether it is my parents side, அவங்க parents side, or my, that's a different. யார் அந்த ஒரு கேரக்டர். அண்ட் எதை எடுத்தாலும் என்னன்னா, அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். she will be fully dedicating herself to do that. கீழே பிரித்து கொடுத்து மற்றவங்க ஒர்க்கு, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். she want to do that, whether it is for this ACC, Anna Kadiyakar, or for your inner wheel club and all these things. And மற்ற இப்போ ஒரு என்ன நான் சொல்லிட்டு இருப்பேன், அதாவது ஈவன் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே தனியாக பேசிக்கிட்டே இருப்பாப்புல. நான் சொல்லுவேன், வெரி டிஃபிகல்ட், யூ cannot go on, you have people down to do that. அப்படின்னா she not be satisfied when the hospital started initially when we. ஸோ அந்த மாதிரி எதுவுமே அந்த பர்ஃபெக்ஷனிசம் மேக்ஸ் a lot of problems and
colleague issues and all, but because finally people know that it is அவங்களுடைய அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து அந்த இதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் மோரோவர் அப்போ சொல்லுவாங்க, நான் இப்போ எல்லாரும் சொன்ன பிறகு இதே சொல்லிட்டு இனியை வேலை வாங்கிட்டு இனி அப்படியே இது பண்ணிட்டு ஆர்கனைசேஷனுக்கு அப்படியே வேலை வாங்குறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நான் எப்பவும் உங்களுடைய இந்த இன்ஸ்டலேஷனில் வந்து ஷீ இஸ் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அப்புறம் அது இவங்களும் வந்திருந்தாங்க, அவங்க பேர் என்ன, அசோசியேஷன் பிரசிடென்ட் அவங்க. தட்ஸ் ட்ரூ. பட் அவங்க என்ன அதனால ஈவன் நல்ல சன்னையும் இன்பிட்வீன் இவ்வளோ இதுலேயும் எவ்ரி திங் பேலன்ஸ்டு. சம்டைம்ஸ் தேர் வில் பி இம்பேலன்ஸ் இன் ஒன் சைட், பட் ஆன் பார் ஷி குட் மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ கடவுளுடைய இதால் பல ஆண்டுகள் நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபார் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் அருணா கார்டியாக்கும் உங்கள் இன்னர்வியலுக்கும் உங்கள் ரோட்டரி பொறுமைக்கும் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய பண்ணி சாமிக்குமார ஒரு இதை ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் வழக்கம் போல சாரோட ஸ்டைலில் விழுத்து வாங்கிட்டாப்புல இன்னும் விஷ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. டாக்டர் சைடில் இருந்து டாக்டர் மாதவ் சார் ஒரு சில வார்த்தைகள். மேடத்தை வந்து மேடத்துக்கு தெரியும், பட் நான் எவ்வளோ க்ளோஸாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்க்கு இங்கே கொஞ்சம் பெருமை தான் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்போம். நம்ம லைன் வந்து பார்த்தோம்னா மேல் லைன் வந்து ஒரு ஹண்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய பவர் இருக்கும். அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ்லாமே அடிக்கும். இந்த ஃபீமேல் லைன் தான் மற்ற ஃபுல்லாக ஃபேமிலி பார்த்துக்கோங்க. அது மாதிரி மேடம் வந்து அண்ணா ஃபேமிலி ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டி மேட்ரியாக்கல் சொசைட்டி மாதிரி எலிஃபென்ட்லாம் வந்து மேட்ரியாக்கல் சொசைட்டி. எலிஃபென்ட் வந்து அந்த ஃபீமேல் பெருசாக ஏஜோட தான் ட்ரீட் பண்ணி கொண்டு போவோம். எங்கள் ஃபேமிலியும் அண்ணா கடை ஃபேமிலி மேடம் தான் ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நிறைய விஷயத்தில் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். வந்து ஒரு ஃபோர்த் தாட் நிறையவே உண்டு. இது வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், அதை வந்து இப்போயே நம்ம அட்வான்ஸ் எதாவது செய்யணும் அப்படிங்கிறத அது நிறைய இடத்துல நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். எங்களுக்கு வந்து தொடர்ந்து கைட் பண்ணணும். தேங்க்யூ மேடம். சார் சொன்ன மாதிரி சிங்கம் தான் அடிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கா தெரியுமா, இடிப்பாரா இல்லை ஏமாறா மன்னன், கெடுப்பாரா இல்லை கெடும் அப்படின்னு. அது மாதிரி நமக்கு அவங்க இடிக்க தான் நம்ம சரியாகும், இல்லாட்டினா யாருமே சரியாக இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இடிக்கிறத நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜாவே இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு எதுவும் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால கூட இருந்து யாராவது ஒருத்தர் இடிச்சு கரெக்ட் பண்ணணும். அதுதான் அதோட அர்த்தம். அதனால எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்படிதான் நம்மளை வழி நடத்துறாங்க, அப்படிதான் வழி நடத்துவாங்க. கூட்டத்தில் நான் பேசுறது அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் என்னை தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நான் டாக்டர் சங்கமித்ரா, பல்மனாலஜிஸ்ட். சாரை வந்து எனக்கு 35 இயர்ஸாக தெரியும். பிகாஸ் சார் இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் கிளாஸ்மேட். ஸோ யூஜி மேட்டு. சொன்னால் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ். அவங்களோட மேரேஜ்லேருந்தே நான் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆஸ் யூஷுவல் சேம் டைலாக் தான், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள். ஏன்னா நாங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ கேசஸ் நாங்கள் பார்க்குறத வந்து எங்களுக்கு ஈஸ் பண்ணுறது வந்து கூட வர வந்து வாழ்க்கை துணை தான். ஸோ அவ்வளோ ஒரு டென்ஷனாக வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாலும், இல்லை இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் பார்க்குறோம், இல்லை இது பண்ணுறோம், ஒரு அந்த டென்ஷனோடு வரும் பொழுது நமக்குன்னு வந்து அந்த வாழ்க்கை துணை இருந்தால் தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட லைஃப்புமே இருக்கும். ஸோ அதனால் சொன்னால் வந்து இட்ஸ் அ பேக் போன் ஆஃப் அருணா கார்டியாக் கேர் தான். ஸோ உரிமையாக பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஆள் தான். ஸோ இந்த இதில் வந்து நான் இங்கே வரும் பொழுது என்னை இன்வைட் பண்ணது 2 பேருமே தான். ஸோ நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் ஒன்று சார்கிட்ட சொல்லுவேன், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எதாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுவேன், ஸ்டாஃப்டே சொல்லிடுவேன். மேடத்துக்கு தெரியும், மேடத்தை சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் தே நோ மீ வெல். ஸோ ஆல் த பெஸ்ட். 50 இயர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் பர்த்டே இயர். ஸோ ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் and for your family. Happy birthday. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். மேம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. மேம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. மேம் அதான் அவங்களோட தன்னாடுக்காங்க.
சார் விஜய் சார். ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஃபஸ்ட்டு மேடம் பார்க்கும்போது மேடம் வந்து ரொம்ப காமன் கூல் பர்சன் நினச்சேன். டெஃபினட்டாக மேடம் காமன் கூல் பர்சன் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுன்னு வந்துட்டால் மேடம் மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நான் ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுது. பட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன் அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி பர்சன் மேடம் வந்து இட்ஸ் அ வெரி குட். எங்களை வந்து டேக் கேர் பண்ணுறது சரி, எந்த ஒரு ஃபேமிலி ஹெல்ப்னாலும் நாங்கள் மேடத்தை கேட்டால் மேடம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் ஹாப்பி பர்த்டே. சார் கனவே சார். Good evening all. Mom, happy birthday. அருணா கார்டே குடும்பத்துலேருந்து யாராவது விஷ் பண்ண விரும்புறீங்களா? வாலண்டியர்ஸ். இன்வெஸ்ட் மேடம் வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம அருணா கார்டியாக்கார் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு பிறந்த நாள். கருணையே வடிவான, அன்பே உருவான, கடமையில் கருத்தான, கண்ணியமான, அக்கறையுடன் எங்களை எல்லாரையும் ஒளியில் வழி நடத்தி செல்லும் எங்கள் நிர்வாக இயக்குனர் அவர்களின் பிறந்த நாள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. காட் பிளஸ் யூ. நான் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து என் அனுபவத்தில் பார்த்தது உதவும் கரங்கள். மேடம், இலவசமாக செவிலியர் பயிற்சி இந்த காலத்தில் யார் இலவசமாக சொல்லித்தராங்க? இலவசமாக விடுதி என்ன வசதி உண்டோ செஞ்சு கொடுக்குறாங்க. பிள்ளைகளோட ஒரு அக்கறை, அவங்களோட சேஃப்டி. இது சார் சொன்ன மாதிரி ஒரு பேனியன், நல்ல ஒரு நிழலான ஒரு ஆலமரம். இங்கே ஷெல்டர், இங்கே வந்து நான் படிக்கலையேன்ட்டு நினச்சி நானும் வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய சமூக சேவை செய்கிறாங்க. எந்த பலனும் எதிர்பார்க்காம அவங்க வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் அதை செய்கிறாங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் இட். இன்றைய இந்த சிறப்பு நன்னாளில் அவருக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், நீண்ட ஆயுள், மேலும் பல சாதனைகள் அமைய என் இதயத்தில் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். நீங்கள் என்றும் எங்களுக்கு ஒளியாய் நடத்த வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு போடு. பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக, உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெருக, ஆலமரம் போல நீ வாழ அங்கு ஆயிரம் பறவைகள் இளைப்பார, காலமகள் உன்னை தாலாட்ட உந்தன் கருணையை நாங்கள் பாராட்ட, காலமகள் உன்னை தாலாட்ட உந்தன் கருணையை நாங்கள் பாராட்ட, பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக, உந்தன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெருக. God bless you. Many more happy birthday. வாழ்த்துக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருணா கார்டே குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியுடைய hearty thanks to everyone. Now let us conclude this session with cake cutting. Thank you.
போடாம இருக்கீங்க. வாங்க எந்திரிங்க. எல்லாம் விஷ் பண்ணி பாருங்க. பக்கத்துல வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy long life 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 to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you. Dear welcome God. Happy birthday to you. வாங்க.